பார்லிமெண்ட்டில் மிக அழகிய கேள்வி ஒன்று வச்சுருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருனாக்க, அதாவது சிலிண்டர் உங்களுக்கு முசல்மான் நாட்டிலேருந்து தான் வரணும். அதே மாதிரி டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் முசல்மானுடைய நாட்டிலேருந்து தான் வரணும். ஏன்டா வளைகுடா நாடுகள்லேருந்து தான் டீசல் கிடைக்கிது, பெட்ரோலும் கிடைக்கிது, கேஸும் கிடைக்கிது. இது எந்த அளவு நம்மளுடைய நாட்டுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வளைகுடா நாடுகள், முஸ்லீம் நாடுகள்லேருந்து தான் நமக்கு வருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்கள்ல, அது மட்டும் இல்லை, வேலைகள் எடுத்துங்க, துபை எடுத்துங்க. இந்த வளைகுடா நாடுகள் துபை, சவுதி, கத்தார், குவைத், இந்த மாதிரி நாடுகள், அபுதாபி, இந்த நாடுகள்லாம் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வாழ்வாதாரம் அங்கே தான் இருக்குது. அந்த ஒருத்தன் சம்பாதிச்சான்னா ஊரில் 10 பேர் சாப்பிட்றான் உட்காந்து. அப்போது எந்த ஒரு 10 லட்சம்னாக்க அங்கே 10 மில்லியன் ஆகும் நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள சங்கிகளுக்கு என்ன, இங்கே முஸ்லீம்களை பிடிக்காது. அதாவது முஸ்லீமோட ஆக்டிவிட்டீஸை பிடிக்காது, முஸ்லீம்கள் தொழுகிறது பிடிக்காது, அவர்கள் வெளியில் தொப்பி போட்டுட்டு போனால் பிடிக்காது, தாடி வச்சுட்டு போனால் பிடிக்காது. ஆனால் இந்த படத்தில் பார்க்குற இந்த 4 பேரை பார்த்துங்க, இவர்களுடைய பதிவுகள், இவர்களுடைய போராட்டங்கள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிரானவை தான். முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும், முல்லாக்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை, இது இந்துக்களுடைய ராஜ்யம், ஹிந்து ராஷ்டிரம் உண்டாக்கணும், அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்டாக்க அவர்களை கொல்லுவோம், வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் இவனை சுற்றி இன்னொரு 20 பேர் 25 பேர் இருக்கிறானுங்க. அத்தனை சங்கிகளும் அவனுடைய வேலையே தான். ஏன்னா பிஜேபி அவனுக்கு மாதம் பணம் கொடுக்குறான், மாத சம்பளத்தை காசை வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறானுங்க. அது அவருடைய அந்த பார்லிமெண்ட். मान्यवर, गैस भी मुसलमानों से चाहिए, पेट्रोल भी मुसलमानों से चाहिए, डीजल भी मुसलमानों से चाहिए, रोजगार भी मुसलमानों के देश में चाहिए, लेकिन इन अंधभक्तों को अपने ही देश में मुसलमान नहीं चाहिए मान्यवर. இந்த அருமையான கேள்விக்கு பதில் தெரியாமல் இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி சங்கிகள் ஃபுல்லாக இங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. சுரேஷ் கோபி முதற்கொண்டு அத்தனை பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு திரு முடிக்கிறானுங்க.